கருப்பசாமி மறுபடியும் திருச்செங்கோடு போயிடுச்சு. கருப்பசாமி நீ திருச்செங்கோடு அப்போ சரி போய் காலையில் வந்துட்டு வா. நானுமே கொஞ்சம் ஏமாந்துட்டேன். விவரமாக தான் இருப்பேன், ஆனால் ஏமாந்துட்டேன். என்னடா மன ஏமாந்துட்டியா? அப்போ நான் மறுபடியும் போய் காலையில் வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி சரி ஏமாந்துட்டான். எதில் ஏமாந்துட்டான்? அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி பணத்தில் ஏமாந்துட்டான், அப்படி தானே? அதனால் கொடுத்த நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக 10 5 பொறுக்கி ஆடு மாடெல்லாம் ஓட்டி சம்பாரித்து கையில் வச்சுருந்தோம். ஏதோ நம்பிக்கைன்னு பேரில் கொடுத்தோம். இப்போ எங்கே இருக்கிறான்? கேரளாவில் தான் போய் பார்த்தேன். எப்படி? நான் கேரளாவில் தான் போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ அங்கே தான் இருக்கானா இல்லையா? அதனால் இப்போ இங்கே இல்லை. அதனால் கருப்பசாமி எப்படியும் அவனை வந்து வசூல் பண்ணி கொடுத்துட்றணும், அப்படியே இல்லையா? அதனால் உன்னை நீ நினச்சது போலயே உனக்கு நான் வசூல் பண்ணி கொடுத்துட்றேன். அதே போல் எந்த வித குழப்பம் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துட்றேன். அதே மாதிரி இப்போ நான் ஆடு மாடு வச்சு நமக்கு பொழப்பத்தனம் பண்ணுறேன். அதுலேயும் உனக்கு நட்டம் இல்லாமல் நோய் நொடியெல்லாம் வசூல் பண்ணி கொடுத்தா போதுமா? வசூல் பண்ணி கொடுக்குறதுக்கு இன்னும் 4 மாத காலம் ஆயிடும். அப்போ தான் 4 மாதம் ஆனால் தான் இந்த ஏரியாவை வருவான். வர்றதுக்கு உண்டான ஏற்பாடு நான் கருப்பை மாற்றி அமைச்சு கையில் பிடிச்சி கொடுத்து உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அப்படி வாங்கி கொடுத்தா போதுமா? அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை பாட்டுப்போம். அப்படியா? சரி, அது மட்டும் வர்ற வியாழக்கிழமைக்கு நான் வந்து பார்க்குறியா? வியாழக்கிழமைவா? நான் பார்த்துட்டு வந்துட்டு உனக்கு ஒரு முடிவு சொல்கிறேன், சரியா? அதை கொண்டு காட்டில் மட்டும் கொண்டு போட்டுரு. நீ தான் ஓட்டலாமா வேண்டாமா நீ தான் ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2வது கொடுத்த கனியை கொண்டுட்டு போய் அங்கே போட்டுரு. மற்றதை நான் பார்த்துக்கணும். கருப்பசாமி மறுபடியும் பாரப்பாளையம் விரிச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமலையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். கருப்பசாமி எனக்கு மாதத்தில் 2 டைம் தவறாமல் வேடாமானே உன் பணத்தை வாங்கி கொடுக்க வரைக்கும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு கொஞ்சம் கிளைமேட்டு மாறி இருக்குது, உடல்நல சரியில்லை, அதனால் வர முடியல சாமி. அதைத்தான் நானும் சொல்கிறேன். அதனால் அவ்வளோ தூரம் வர முடியல. அதனால் ஒரு 5-6 மாதம் கேப் விட்டுட்டேன். அதனால் எந்த வித மாற்றமும் என் கண்ணுக்கு தெரியல. நான் வந்து உடல்நிலையில் சொல்லுறமான ஒருத்தன் வக்கீல் பணம் கொடுக்கணும் பண்ணிட்டேன். ஆட்டோக்காரனும் ஏமாற்றிவிட்டான். அதனால் எந்த வித அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு பொருள் அவன் கொடுக்குற மாதிரி இல்லை. உன் கண்ணு முன்னாடியே உனக்கு நான் விலகிற மாதிரி பண்ணால் போதும்ல. நான் அமைச்சு தரேன், போய் காலையில் விழுந்துட்டுவான். நீ நினச்சது போலேயே நான் அமைச்சு கொடுத்துட்றேன். என்னை நாளை வந்து என்னை பார்க்கணும். எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு பாட்டில் வாங்கிட்டு நாளைக்கு என்னை வந்து பாரு. நீ நினச்சது மாதிரியே அடுத்த கார்த்திகை ஜோதி வைக்கிச்சு முடியறதுக்குள்ளேயே நீ சொன்ன மாதிரி முதல்ல ஒன்றை முடிச்சிடுவோம், சரியா? அதுக்கப்புறம் தை பொங்கல் வைக்கிறதுக்குள்ளே முன்னானையே முடிச்சிடுவோம். பண்ணிடலாம்ல? இன்னையிலேருந்து நான் கருப்பேன், அதை சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதை பற்றி நீ கவலையே பட வேணாம். அதை பகுதி சாப்பிட்ரு, சரியா? அதனால் உள்ளுக்கெல்லாம் குடிக்க முடியாது. அதனால் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ரு. உள்ளுக்கு குடித்தா சளி பிரச்சனை இருக்கா, அதனால் நுரையீரல் பிரச்சனையும் இருக்குது, அதுவும் இருக்குது. அதனால் பகுதியை வந்து 2 நாளைக்கு எலுமிச்சம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ரு, கூடவே வந்துடுறேன். இது வந்து எனக்கு நான் வந்து பலி கொடுக்கணும், நீதி எனக்கு நியாயம் சொல்லணும் அப்படின்னு எம்பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வர்றப்போ வச்சுக்க. நாளைக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி அன்னூர் வெறிச்சு லாரி மெக்கானிக்காக இருப்பான். குடும்பத்தை போய் நான் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்தா அதில் பேச்சுவார்த்தை நடந்துச்சா இல்லையாடாமான? பேசுறதுக்கு போனையா போலியா? எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே, நாளைக்கு இல்லை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்குள்ளே பேசிட்டு வந்திருக்கணும், சரியா? இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே அதுக்கு ஒரு முடிவு வந்துடும். அதனால் நீ பேசணும், இல்லாமல் தான் நீயே போ கூட்டு பேசு. வேணும் வேணாம் இருக்குது இல்லை 2ல் என்ன சொல்ல சொல்லு. உனக்குள்ளதை நான் கருப்பசாமி இன்னொரு 3 மாதத்தில் பேப்பர் வாங்கி கொடுத்த மாதிரியே உனக்கு பொருளும் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அப்படி வாங்கி கொடுத்தா போதும்ல, நான் வாங்கி கொடுத்துற முடி. என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன்டாம்மா. அவனே நீ எப்படி இருக்க? கரெக்டாக தானே இருக்க? கரெக்டாக இருந்தீங்கன்னா தங்கு தடையில்லாமல் நானும் சரி பண்ணி கொடுத்துறேன். வர்றசாமி மறுபடியும் தாராபுரம் போயிடுச்சு. நான் வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறேன்ப்பா, டிரான்ஸ்போர்ட். அதனால் கருப்பசாமி சரி சரிப்பா உன்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்தேன் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டில் நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து
நல்லபடியாக பேர் சொல்கிறதுக்கு நம்ம மகனையும் நல்லபடியாக வளர்த்தி பேர் சொல்ல வைக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் கை கொடுக்காமல் போயிடுச்சு. என்னடா மன அப்படி தானே? அதனால் கருப்பசாமி நீ உன்னோட எதிர்பார்த்தது போலயே உனக்கு அடுத்து அவன் பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பசாமி அவனுக்கு நான் மாற்றி உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துட்றேன். அதே வழி நல்லபடியாக நான் கரை சேர்த்தி அவனுக்கும் நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து நீ நினச்சது போலயே பேர் சொல்கிற அளவுக்கு நல்லபடியாக வாழ வைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாழ வைக்க முடியும். ஆனால் இன்னும் ஒரு 13 மாத காலம் சரியா எல்லாத்தையும் ஓர்சல் பண்ணிடலாம். சுத்தமாக நீ அவனை வந்து முழுசாக திருத்தி நான் நாளையிலேருந்து அவனை திருத்தறதுக்கு முடிவு பண்ணிடுவேன். டிரான்ஸ்போர்ட்டு நல்லா ஓடுது, என் பொறுப்பை என் மகனுக்கு ஒப்படைச்சிட்டான், அவனுக்கும் ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, நான் நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து 13 மாதம் ஆயிரும். நீ தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற. இது வந்து ஆரம்பத்திலேயே கொஞ்சம் கண்டிஷனாக இழுத்து பிடிச்சிருக்கணும். அதனால் அதையெல்லாம் இப்போ கைமீறி போயிட்டான். நீ சொன்னாலும் கேட்க மாட்டான், நீ சொன்னாலும் கேட்க மாட்டான். அதனால் கருப்பசாமி என்னோடய சவுக்கு பேசினா மட்டும்தான் அடங்குவேன். அதனால் நீ எதுவுமே பேச வேணாம். நீ எனக்கு நான் சொல்கிற டைம் வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு மட்டும் போ. நாளுக்கு நாள் படிக்கப்படி மாற்றி அமைச்சு கொடுத்துட்றேன் சரியா. வர்ற தை முடிஞ்சு மாசி மாதம் கடைசி ஆகிறதுக்குள்ளே பகுதியை வந்து திருத்திடலாம் சரியா. ஆழமாக உள்ளே போயிட்டான், பகுதியை திருத்திடுவான். அதே போல் வர ஆடி வர்றதுக்குள்ளே முதல் முழுசு அவனை மனுஷனாக மாற்றிடுவோம் சரியா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையை பண்ணிடலாம். அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு அதுக்கு தான் சொன்னேன், முதல்ல ஆடி அமாவாசைக்குள்ளே முழுசாக குணப்படுத்திடணும். அதை முடிச்சுட்டு தான் நான் வந்து அடுத்த 13 மாதத்துக்குள்ளே நீ சொன்ன விஷயமும் நடந்துடும். அதுதான் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன்னு சொல்லிட்டேனே. அதனால் அதையும் அமைச்சு என் மகன் என் பொறுப்பை நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு நான் கருப்பேன் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நான் தான் இன்றைக்கே உன் படிக்க வந்துடுவேன் சரியா. இன்றைக்கே படிக்க வந்து நாளுக்கு நாள் மாற்றத்தை கொடுத்துருவேன். ஆனால் ஆடி வர்றதுக்குள்ளே முழுசாக குணப்படுத்திடுவேன். அதை பற்றி நீ கவலையே பட வேணாம். தொழிலை பற்றி இப்போ கொஞ்சம் சரியில்லை இருந்தாலும் கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு படிப்படியாக பழைய நிலைமைக்கு அப்படியே மாற்றி அமைச்சிட்றேன். நான் தான் சொல்லிட்டேன் உனக்கு 13 மாதம் டைம் என் சகோதரன் சொல்லிட்டேன். அதுக்குள்ளே எல்லாம் நல்லபடியாக கருப்பம் கூட வந்துடுறேன். நீ பண்ண வேண்டியது ஒரே விஷயம் என்ன, அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் எனக்கு பாதத்தில் விழுகிற மாதிரி மாலை, எனக்கு பாட்டில், ஷர்ட் இதை மட்டும் கொண்டாந்து கொடு. நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் என் மகனுக்கு உள்ளுக்கு கொடுத்துரு. நீ எதிர்பார்த்த மாதிரி இன்னையிலேருந்து கொண்டு கொடு. இன்னையிலேருந்து கொடுத்தினாலும் நான் மாற்றத்தை நான் கொடுத்து நான் கருப்பம் கூடவே கொடுத்து விட்டேன் சரியா. இடையில 3 மாதத்தில் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும், ஃப்ரெண்ட்ஸுகளால் பிரச்சனை வரும். அப்போ தான் வந்து அவங்க படிப்படியாக குடிக்கிறதையே குறைப்பேன். அதனால் பிரச்சனை வந்துருச்சு சாமி, நான் உன்னோட ஆலயத்துக்கு நான் வந்துகிட்டே இருக்கேன், என் மகனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சேன்னு என்கிட்ட வந்து அழுதக்கூடாது. பிரச்சனை வந்தால் தான் அதுக்கு ஓய்வே கிடைக்கும். அதனால் வந்துச்சுனாலும் பெருசாக வர்றதுக்கு இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்துறேன். மறுபடியும் வரும். அதனால் நான் தான் தாங்குற மாதிரி நான் கருப்பசாமி அதையும் மாற்றி அமைச்சிடறேன். நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அவன் விடணும் அப்படின்னா இப்போ ஆழமாக உள்ளே போயிட்டான், விடணும் அப்படின்னா அதை பண்ணித்தே ஆகணும். அதனால மின்குடி சொல்லியே கொடுத்து விட்றேன் சரியா. இதை யாரும் கைப்படாமல் என்னை திருத்தி கொடுத்துடணும், என் மகனையும் திருத்தி நான் வச்சுருக்கிற தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து நல்லபடியாக விளக்கேற்றுறதுக்கு வீட்டுக்கு ஒருத்தி வரணும், அவனுக்கு தகுந்த மாதிரி வரணும் கருப்பசாமின்னு வேண்டி அது யார் கைப்படாமல் வச்சுக்க. கல்யாணம் முடிய வரைக்கும் யாரும் தொடக்கூடாது சரியா. இதை கொண்டுட்டு போய் சாப்பிட்றதுக்கு மகனுக்கு உள்ளுக்கு கொடுத்துடணும். நான் கூடவே வந்துடுறேன் சரியா. இதை கொண்டுட்டு போய் உன்னோட நிலப்படியில் மட்டும் கொண்டுட்டு போய் கட்டிடு சரியா. இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி யாருங்கிறது வெடியும் பொழுதே உனக்கு தெரியும் போ. கருப்பசாமி மறுபடி அவினாசி போயிடுச்சு. கணவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கொஞ்சம் விரலெல்லாம் கட்டாகி போயிடுச்சு. அப்படியே மகளை ஆக்சிடெண்ட்டில் விரலெல்லாம் கட்டாயிடுச்சு இல்லையா, போய் காலையில் வந்துட்டு. அதனால் குடும்பத்தில் வந்து கஷ்டத்து மேலே கஷ்டமாக இருக்குது அப்படி தானே. இப்போ ரீஸுக்கு ஒன்று எடுத்துருக்குறோமா, என்ன எடுத்திருக்கோம், லாரி எடுத்திருக்கோம், அதுலேயாவது நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கணும் அப்படி தானே. அதனால் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்து இன்னும் எந்த விபத்தும் நடக்காததுக்கா அதுக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொஞ்சம் நிதானம் இல்லாமல் போயிட்டான் அப்படி தானே. தப்பு வந்து அருமையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானம் இல்லாமல் போயிட்டான். தப்பு தேடியெல்லாம் வரல, நேர காலமெல்லாம் கெட்டு போகலை, நிதானம் இல்லை. அதனால் இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா.
அதே போல் காப்பாற்றி கொடுத்து ரீஸுக்கு எடுத்த லாரியும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து ஓரளவுக்கு கருப்பன் காப்பாற்றி கொடுத்தா போதுமா, போய் காலில் விழுந்துட்டு ஓடும். எதிர்பார்த்தது போலயே உனக்கு நல்லபடியாக வாகனத்தையும் ஓட்டி கொடுத்துட்றேன். அதே மாதிரி இன்னையிலேருந்து உனக்கு கஷ்டம் இல்லாமல் கருப்பசாமி உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். இன்னும் ஒரு 3 மாத காலத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் பெருசாலாம் கஷ்டம் வராது. அதனால் வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு என் பேரை சொல்லி, என் கணவன் தெரிஞ்சே தெரியாமல் இப்படி தப்பு நடந்து போச்சு, என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பிச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே பொங்க வச்சிடணும். சரியா? 18 நாளுக்குள்ளே அவனுக்கு முழுசாக குணப்படுத்தி கொடுத்து, அதே போல் பழையபடி அந்த லாரி நல்லபடியாக ஓட்டியும் கொடுத்து கஷ்டம் இல்லாமல் வாழ வச்சா போதுமா, 18 நாள் உன் படிப்படி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துற முடியும். இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு அதை கொண்டா இதை கொண்டு படியில் வை. அதை கொண்டுட்டு போய் கணவனுக்கு எல்லாருக்கும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. சரியா? இன்னையிலேருந்து நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன். அதை கைப்படாமல் பாங்க இருப்பிடத்தில் வச்சிரு. நல்லபடியாக வாகனத்தையும் ஓட்டி நீ நினைக்கிற மாதிரி கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். 18 நாள் உன் பிரச்சனையை தீர்த்துருவேன். நீ என் பேரை சொல்லி மட்டும் மடிப்பச்சு எடுத்துகிட்டு வா. கருப்பசாமி மறுபடியும் செட்டி வேலையை பிரிச்சு, கருப்பசாமி சரி சரிப்பா உன்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு கருப்பசாமி ஓடி போய் நான் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்ததில் நியாயமாக நல்லபடியாக தொழில் அமையணும், அப்படி தானே? கட்டட தொழில் என்ன தொழில் பண்ணுறான்? கட்டட தொழில் பண்ணுறான். அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக தொழில் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். பணப்பிரச்சனை இல்லாமல் முன்னையிலேருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா, அமைச்சு தரேன். போய் காலில் விழுந்துட்டு வா. உன்னோட எதிர்பார்த்தது போலயே இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வேலையை போட்டு அமைச்சு கொடுத்துட்றேன். சரியா? எனக்கு சுருட்டில் ஒரு மாலை, எனக்கு கனியில் ஒரு மாலை, ரோஜாப்பூ ஒரு மாலை, 3 மாலை எனக்கு வேணும். எனக்கு வர்ற வியாழக்கிழமை கொண்டு வருவியா? கொண்டுட்டு வா. அடுத்த ஒரு 6 நாளைக்குள்ளே, வியாழக்கிழமையிலேருந்து ஒரு 6 நாள் அதுலேருந்து உனக்கு நல்ல வேலையை அமைச்சு கொடுத்து, அதே போல் கருப்பசாமி உனக்கு பணப்பிரச்சனையும் இல்லாமல் குடும்பத்திலேயும் சிக்கல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா, அமைச்சு தரவா. கிட்டவா. அதுக்கிட்டே 3 கேட்டிருக்கேன். முதல்ல உனக்கு நல்லபடியாக வேலையை அமைச்சு கொடுத்துறேன். 2வது உன் மகனுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் வியாழக்கிழமை. சரியா? உனக்கு மட்டும்தான் உத்தரவாக இருக்குது. எல்லோரும் சாப்பிட்றோம். அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. இன்றைக்கி உங்க கூட வந்துடுறேன். போ. வியாழக்கிழமையிலேருந்து உனக்கு நல்லபடியாக வேலையை அமைச்சு தந்துடுறேன். நான் வந்து பார்த்துட்டு போ. அதனால் நிற்காத அளவுக்கு உனக்கு நான் வேலையை வாங்கி கொடுத்துறேன்.